வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பா போயிட்டுருக்கு. தமிழ்நாடு பூரா நான் மக்களை சந்திச்சாலும், இந்த வீடியோ மூலமா சில விஷயங்கள உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எலக்ஷன். என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க என்ன சிஎம் ஆக்கி 5 வருஷம் ஆச்சு. ஸ்டாலின் சார், சிஎம் ஆனதெல்லாம் ஓகே. இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு யாராவது கேட்டா, நம்மால மணிக்கணக்கா, ஏன் நாள் கணக்கா கூட பேச முடியும். முக்கியமா எப்பவுமே தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழ் மக்களுக்காக சண்டை செஞ்சிருக்கிறத இன்னும் பெருமையாக என்னால் சொல்லிக்க முடியும். இப்படி எல்லா வகையிலும் நாம் முன்னேறி இருந்தாலும் ஒரு சில குறைகளும் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய ஆட்சியை பற்றின விமர்சனம், ஃபீட்பேக் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்குறவன் தான். குறைகளாக சொல்லப்பட்ட சில விஷயங்களை கூட நாம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டராக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த குறைகளையும் சரி செய்ய எல்லா விதமான வழிமுறைகளையும் நாம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்திட்டோம். அதோட விளைவுகளை இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பார்ப்போம். தேர்தல் நடக்கிற இந்த சமயத்தில் இவ்வளவு ஆணவத்தோட நம்மளை வஞ்சிக்க நினைக்கிறாங்கன்னா, இந்த தேர்தலில் அவங்க அடிவருடி எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன கொடுமைகள்லாம் இங்கே அரங்கேறும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக மாதிரி மதவாத சக்திகள் திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒருபோதும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி அல்ல. எங்கள் ஆட்சியில் தான் ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். 7,000 கோடி மதிப்புள்ள கோவில் நிலங்களை மீட்டு இருக்கிறோம். இப்படி பொய்யான பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன். 60 வருஷமாக திராவிட கட்சிகள் ஆளுகிற தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிகமான கோவில்கள் இருக்குது. இன்னைக்கு அதிமுகங்கிற அடிமை கட்சிக்கு ஓனர் பாஜக. அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சில் பூந்து கலவரம் பண்ணுறது, புல்டோசர் வச்சு இஸ்லாமிய மக்களோட வீடுகள் எடுக்கிறதுன்னு எவ்வளவோ கொடுமைகள் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் எடப்பாடி அவங்க காலில் விழுந்து கிடக்கிறாரு. ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா என்றைக்குமே நாங்கள் களத்தில் நிற்போம். எந்த வகையில் வந்தாலும், எத்தனை முறை முயற்சி பண்ணாலும், திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவும் அவங்களுடைய கொடூரமான மக்கள் விரோத சித்தாந்தமும் ஜெயிக்க முடியலன்னு வரலாறு சொன்னால் போதும். அது மட்டும் போதும். நம்ம உரிமையை, நம்ம உழைப்பை, நம்ம மக்களுடைய கலாச்சாரத்தை, நம்ம மொழியை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களோட அடிமைகளோ நமக்கு வேணாம். இந்த வளர்ச்சியும் வளமான எதிர்காலமும் அடுத்த 5 வருஷம் தொடரணும். நான் உங்கள் அப்பாவா, அண்ணனா, தம்பியா, ஒரு தோழனா உங்ககிட்ட உரிமையோடு கேட்கிறேன். மீண்டும் இந்த நல்லாட்சி தொடர உதயசூரியன் சின்னத்திலும் எங்களது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. நன்றி. வெல்வோம் ஒன்றாக.